பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி ஒரு ஆட்டோவையாவது பிடிச்சி வந்திருக்கலாம். எம்பிட்டு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. ஆமா மைனி, நீங்க சொல்றது சரிதான். ஆட்டோலையே வந்திருக்கலாம். போவச்சிலையாவது ஒரு ஆட்டோக்காரனுக்கு போன் அடிச்சு வர சொல்லுவோம். வெயில் போட்டு கொளுத்தலா செய்யுது, நடக்கவா கழியுது. இனிதான் அக்னி நட்சத்திரம் இருக்கு, என்ன செய்ய போறோமோ. நிறைய தண்ணி குடிக்கணும், வேற வழியே கிடையாது. ஆமா, 2-3 மாசத்துக்கு இப்படிதான் இருக்கும். சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்க வீட்டில் லெமன் ஜூஸு, கிர்னி பழ ஜூஸு, தர்பூசணி ஜூஸு, இளநீ அது இதுன்னு வாங்கி கொடுங்க, பிள்ளைகள் குடிக்கட்டும். ஆமா மைனி, நம்மளாச்சு சோத்த பொங்கி வச்சுட்டு ஒரு பக்கம் போய் உட்காந்துருவோம். ஆனா இந்த சின்ன பிள்ளைகள் இருக்குமா, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் அலையும். அதனால வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஜூஸு கீஸு எதையாவது போட்டு கொடுங்க. பிள்ளைகளுக்கு சூடு கட்டி அக்கியெல்லாம் வந்துடக்கூடாது. வேர்க்கூறு வந்தா கூட தாங்க மாட்டாவோ. நம்ம தான் பார்த்து கவனமா முன்னெச்சரிக்கையா இருக்கணும். சரிதானே மக்களே? ஜோசியர் வீடு வந்துட்டு மைனி, வாங்க போவோம். ஏ லட்சுமி, டோக்கன் எதுவும் போடணுமோ? டோக்கன்லாம் வேண்டாம் மைனி, கூட்டம் ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. அப்படி இருந்தால் அந்த வெளியில பெஞ்சில் உட்கார சொல்லுவாவோ. மற்ற நேரம் இந்த வாசல் அடைக்க கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு என்னமோ பெருசாக கூட்டம் இல்லை. நம்ம கொஞ்சம் நேரமாக வந்துட்டோம்ல, அதனால கூட்டம் ஒன்றும் பெருசாக வந்திருக்காதா இருக்கும். சரி மைனி, வாங்க சட்டுப்புட்டுன்னு பார்த்துட்டு வீட்டு பக்கம் போவோம். எப்படியோ போய் எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா? என்னதான் இருந்தாலும் என் மவனுக்கு ஓம் அவளை தான் கட்டணும்னு இருந்திருக்கு. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை தான் நம்ம கதை. அது சரிதான், இருந்தாலும் நம்ம எதுவும் யோசிக்கலல்ல, எல்லாம் ஆண்டவன் போட்ட முடிச்சு. ஆமாம், அவர் முடிவு பண்ணியிருக்காரு, அதை யாரால மாற்ற முடியும்? இதுதான் நடக்கணும்னு விதி இருந்தா இதான் நடக்கும். ஜாதகம் பார்க்கையே வந்திருக்கீங்க? ஆமா என்னாச்சி, உள்ள ஜோசியர் இருக்காரா? கூட்டம் ஒண்ணு இருந்த மாதிரி தெரியலையே, என்ன விஷயம்? இப்பதான் ஜோசியர் வந்தாரு. வெளியில அவருக்கு சின்ன வேலை, அதனால போயிட்டாரு. ஜாதகம் பார்க்க வந்தவங்களாம் 1 மணி நேரம் கழிச்சு வரோன்னு போயிட்டாவோ. உள்ள ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். வாலட்சுமி, நம்ம தான் மொத ஆளா போறோம். நானும் ரொம்ப நேரம் காத்து கிடக்கணுமோ லேட் ஆகுமோ நினைச்சேன். பரவாயில்ல, சீக்கிரம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வா. வணக்கம் ஐயா, கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்மா, 2 பேரோட ஜாதகத்தையும் கொடுங்க. பொண்ணுக்குள்ள ருது ஜாதகம் இருக்கா? ஆமா, 2 ஜாதகமும் கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளையா மவன் தான். பொண்ணும் மாப்பிள்ளையும் விரும்பி இருக்காவோ உயிருக்கு உயிரா. அந்த ஆளதான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. நிச்சயம் தேதி கல்யாண தேதி குறிச்சிட்டு போலாம் தான் வந்தோம். கொஞ்சம் பார்த்தே சொல்லுங்க. ஏதும் பயப்படுற மாதிரி குண்டை தூக்கி போட்டுறாதீங்க ஐயா. சரிதாம்மா, காதல் கல்யாணம் பண்றதா இருந்தாலும் ஜாதகம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துல மாங்கல்ய தோஷம், தார தோஷம், செவ்வாய் தோஷம், நாக தோஷம், சன்னியாசி தோஷம், இப்படி தோஷம் இருந்து அதை குரு பார்க்கலனா தோஷத்தோட வீரியம் ஜாஸ்தி ஆயிரும். என்ன மைனி, இவர் பாட்டுக்கு தோசையை அடுக்கிற மாதிரி தோசத்தை அடுக்கிக்கிட்டே போறாரு. அதான் லட்சுமி, எனக்கு ஒன்றும் புரியல. ஈரி, அவர் சொல்றத கேப்போம். குரு பார்த்தாருனா தான் சாப விமோசனம் தோஷம்லாம் நிவர்த்தி கொடுக்கும். ஐயா, நீங்க சொல்ற தோசம்லாம் இருக்கட்டும். பொண்ணு மாப்பிள்ள ஜாதகத்துல எதுவும் இருக்கான்னு பாருங்க. பொறுங்கம்மா, இதுல ஏதாவது ஒரு தோசம் இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. கோயில வச்சு பொண்ணு பாக்குறது, கல்யாணம் பண்றது, இதெல்லாம் பண்ணா அந்த தோஷம் போயிரும். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட பரிகாரம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதக விவரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும். பையனோட பெயர் சக்தி, பிறந்த நேரம், தேதி, பிறந்த இடம், நட்சத்திரம், ராசி, லக்னம், எல்லா அமைப்பும் நல்லா இருக்கு. பொண்ணு பேரு காருண்யாவா? ஆமா. முதல்ல 2 பேருக்கும் நட்சத்திரம் பொருந்துதான்னு பாப்போம். ரொம்ப நேரமா உத்து பாக்காரு. என்னையா நட்சத்திர பொருத்தம்லாம் இருக்கா? ஆமாம்மா, நட்சத்திரம்லாம் பொருந்திதான் வருது. எப்பாடா, இதாச்சும் ஒண்ணு நல்லதா சொன்னாரே. அப்புறம் எத்தனை பொருத்தம் இருக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும்? அதுதான் பார்த்துட்டு இருக்கேன், பொறுங்க. 10 பொருத்தம்னா என்னது? 10 பொருத்தம்னா தேனம், கணம், மாதி, ஸ்ரீதிரியம், யோனி, ராஜ்யம், வேதம், வாசியம், நட்டி, ராசி, இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கணுமா? ஏ அப்பா, கேட்டாலே தலை சுத்துது. பாருங்க. அது என்னது? தின பொருத்தம், கண பொருத்தம், என்னெல்லாமோ நிறைய சொன்னீங்களே. எங்களுக்கும் கொஞ்சம் சொன்னா நாங்க தெரிஞ்சு வச்சுப்போம்லா. தின பொருத்தம்னா மன ஒற்றுமைமா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மன ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பாப்போம். கண பொருத்தம்னா இல்லற ஒற்றுமை. மகேந்திர பொருத்தம்னா சந்ததி விருத்தி. ஸ்திரீ தீர்க்கம்னா பெண்ணோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கும். யோனி பொருத்தம்னா இல்லற நிலை. ராசி பொருத்தம் ஸ்நேக நிலை. ராசி அதிபதி பொருத்தம் உறவு தன்மை. வசிய பொருத்தம் அந்யோன்யம். ரஞ்சி பொருத்தம் இல்லற ஆயுள். வேத பொருத்தம் துன்ப நிலை.
ஏ அப்பா, இவ்வளோ பொருத்தமும் சரியா இருக்கணுமா? இல்ல இல்ல, நம்மளுக்கு தேவையானது தினம் கணம் யோனி ராசி ரஞ்சி தான். ஐயா, இது பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க. கவலையே பட வேண்டாம், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. 2 பேருக்கும் காதல் திருமணம் பண்றதா சொன்னீங்க. காதல் எப்படி இருக்குன்னா விருச்சிகம் பிளஸ் மீனம், உணர்வு பூர்வமான காதலா இருக்கும் அவங்களோட காதல். அப்படியா? பாருங்களேன். இருக்கட்டும் இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். ஐயா, எல்லாத்துக்கும் சொல்லுவீங்களோ? அப்ப ரிஷபத்துக்கும் மகரத்துக்கும் எப்படி இருக்கும் காதல்? ரிஷபம் பிளஸ் மகரம் நகைச்சுவையா இருக்குமா? நகைச்சுவை காதல். மைனி சரியா தான் சொல்றாவோ. நீங்களும் அண்ணனும் பேசிக்கிறதே அப்படிதான் இருக்கும், நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே. லட்சுமி, வாங்குல ராசியும் தண்டமணி ராசியும் சொல்லி எப்படி இருக்குன்னு கேட்போம். அட போவாங்க மைனி, இதெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு ஜாதகம் பார்த்தாச்சு, வாங்க வீட்டுக்கு போவோம். சொல்லு லட்சுமி, நான் மட்டும் கேட்டோம்ல, வாங்குள்ளதையும் கேட்போம். ஐயா, மேசத்துக்கும் மகரத்துக்கும் எப்படி இருக்கும்? மேசம் பிளஸ் மகரமா அதிகார காதல்மா. இந்த 2ல யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர அதிகாரம் பண்ணிட்டே இருப்பாவோ. போடு, சரியா தான் சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த லட்சுமி தண்டமணியை போட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. பாருங்க, நம்ம முன்னோர்கள் கணிச்ச கணிப்பு சரியாதான் இருந்திருக்கு. அட நிறுத்துங்கண்ணே, சீக்கிரம் நிச்சய தேதி கல்யாண தேதியெல்லாம் குறிச்சு தாங்க. ஆமா ஆமா, ரொம்ப நாள் தள்ளி போயிடாம கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரி குறிங்க. சரிங்கம்மா, ஒரு சீட்ல எழுதி தரேன். இந்தாங்க, எல்லாம் கரெக்டா எழுதியிருக்கேன், பாத்துக்கோங்க. பொண்ணும் மாப்பிளையும் விரும்பி கல்யாணம் பண்றதா சொன்னீங்க. அதுக்கு மன பொருத்தமே போதும். 2 பேரும் மனசும் ஒத்து போகுது, பொருந்தி போகுது. அதை விட வேற என்ன வேணும்? இப்படி கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும்லாம் தேவையில்லை. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் தசா புத்தி எப்படி இருக்குது, குடும்பஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானம், அவங்க 2 பேரோட எதிர்காலம் எப்படி இருக்கு, புத்திர திசை எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துதான் ஒரு ஜாதகத்தை நாங்க நிர்ணயம் செய்வோம். ஆனா காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்கறதுலாம் ஒரு அனாவசியமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அம்மா அப்பாவோட சம்மதமே இருக்குது, அதை விட வேற பெருசா என்ன வேணும்? உங்களோட ஆசீர்வாதமே போதுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லாவே வாழுவாங்க. நீங்க பார்க்க சொல்றதுனால 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்தாச்சு, 2 பேருக்கும் நல்லா இருக்கு, எல்லா பொருத்தமும் இருக்கு. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொன்ன தேதியில நிச்சயமும் கல்யாணமும் வைங்க. சீக்கிரம் எழுதிதாங்க. நீங்க நாள் ரொம்ப தள்ளி போகாம கிட்டதான் போட்டிருக்கேன். பார்த்து கல்யாண வேலையை ஆரம்பிங்க. நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, இதுதான் வேணும். சில ஜோசியக்காரெல்லாம் இந்த அளவுக்கு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. நீங்க எல்லாம் கரெக்டா அழகா எடுத்து சொல்றீங்களே. சந்தோஷம்மா. ஐயா, ஃபீஸு? ஃபீஸ் நான் வாங்க மாட்டேமா, என்னோட அசிஸ்டன்ட் வெளியில தான் நிக்காரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நாங்க சரி போயிட்டு வரோம். இப்பதான் திருப்தியா இருக்கு, இனி ரெஸ்ட் எடுக்கலாம் நேரம் கிடையாது. வாலட்சுமி, அடுத்த வேலையை ஆரம்பிப்போம். பூமாரி, கட்டங்கீச்சாச்சு, நீதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் நானு. தேர்டு ரேகா, ஃபோர்த் நானு. பாண்டி விளையாட்ட ஆரம்பிச்சிருவோமா? யாரும் இதுல உழப்ப கூடாது சொல்லிட்டேன். சோனி, இரு ரேகா வரட்டும். நீ ஆரம்பி பூமாரி, நீ விளையாடிட்டு இருக்கையில இடையில வந்து ஜாயின் பண்ணிக்குவா. ஓகே. பூமாரி, கட்டத்தை பார்த்து கரெக்டா போடு. கடவுளே, நான் 10 விளையாட்டு முடிக்க வரைக்கும் கரெக்டா விழணும். பூமாரி போடு. ஏ, கடத்துக்குள்ள விழுந்துருச்சு. அவுட் அவுட். பூமாரி அவுட். ச்சே, ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டே. சரி சரி, அடுத்த ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிருவ, நீ ஃபீல் பண்ணாத பூமாரி. பூமாரி, நான் வந்துட்டேன். நீ விளையாட்டு முடிச்சிட்டியா? நான் அவுட் ரேகா. அடுத்து நானே. சரி, 2 பேரும் இந்த சைடு வாங்க, நான் விளையாட போறேன். கடவுளே, கரெக்ட்டா போட்றணும். ஏடி ட்ரம் அக்கா, சீக்கிரம் அவுட் ஆயிட்டு வா. ஈ குச்சி, வாய வைக்காத. அவுட் ஆயிட்டேனா உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அபி, இங்க வந்து சண்டை தானா? முதல்ல விளையாடு. போடவா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 போடா. ஐ, கரெக்ட்டா போட்டேன். ஏ, அபியக்கா சூப்பர். 1 2 3 4. ஏடி அக்கா, ஒழுங்கா கோட்டை மிதிக்காம வா. எனக்கு தெரியும், நீ மூடுன. 5 6 7 8 9 10. தூரனோடி. ஓ வாய பொத்து. எல்லாரும் பாத்துக்கோங்க, காயினை மிதிச்சிட்டேன். இப்ப நான் எடுக்க போறேன். அபி, சூப்பரா விளையாடுற. எப்பாடி, ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டேன். ஏடி அக்கா, உனக்கு எந்த கட்டம் வேணும் சொல்லு. அந்த 4th கட்டம் தான் எனக்கு சொந்தம். அதை யாரும் மிதிக்க கூடாது. மிதிச்சா நீங்களா அவுட். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டோரு நரிவோரு, அதர்வேல
எனக்கு தண்ணி தாக எடுக்கு, வீட்ல போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் பூமாரி. ஏடி ஈ குச்சி நில்லு, நானும் வரேன். அபியக்கா நில்லு, நானும் வரேன். வந்தே காமன் இருந்தாவது அதுக்குள்ளேயும் ஓடிட்டாளுவோ. ஹே பூமாரி, என்ன ஒரே விளையாட்டு தான் போல? ஐ சக்தி மாமா. என்ன பாண்டி விளையாடிட்டு இருக்கீங்களா? நானும் வரலாமா? மாமா உங்களுக்கு பாண்டிலாம் விளையாட தெரியுமா? என்ன இப்படி கேட்டுட்ட? இதெல்லாம் 90s கிட்ஸ் விளையாட்டுமா? பாண்டி, குச்சிப்புடி, கோழிக்கா, கபடி, கொக்கோ, பச்சை குதிரை தாண்டறது, இதெல்லாம் மாமாக்கு அத்துப்புடி. அப்படியே மாமா, சூப்பர் சூப்பர். எங்க கூட விளையாட வரீங்களா? நீ விளையாடு, நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா, காரு வீட்ல இருக்காளா? ஆமா மாமா, அக்கா வீட்ல தான் இருக்கா. அம்மா ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க. இந்த பூமாரி சாக்லேட் சாப்பிடு. மாமா இது அக்காக்கு தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அவள்கிட்டயே கொண்டு போய் கொடுங்க. ஏ வாளு, உங்க அக்காக்கு வேற ஒண்ணு இருக்கு, இதை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் மாமா. நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் இருக்க கூடாது. சரி, நான் வரேன். ஓகே மாமா, தேங்க்ஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏய் குதிரைவாளு, தனியா இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் என்னடா ஆளையே காணோம்னு நினைச்சேன். ரொம்ப லேட் சக்தி, நீங்க போங்க. ஹே, என்னடி சொல்ற? அப்ப இவ்வளவு நேரம் மாமாவை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தியா? ச்சே, போச்சு, நான் தான் லேட் போலையே. ரொம்ப ஆசைதான். நான் ஒன்னும் உங்களை எதிர்பார்க்கலையே. அப்ப எப்படி நான் வருவேன்னு கரெக்டா கணிச்சு வச்சிருக்க? அதெல்லாம் அப்படிதான். ஏய் சொல்லுடி. ஐயோ சக்தி, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் காலையிலேயே ஜாதகம் பார்க்க போயிட்டாங்க. இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? சார் என்ன அப்ப சும்மாவா இருப்பீங்க? சரிதாமா. சரி, உனக்கு கை எப்படி இருக்கு? சரியாயிட்டா? சரி ஆயிட்டே இருக்குது சக்தி. உன்னை யாருடி அப்படிலாம் பண்ண சொன்னா? ஏன் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிற? இனிமே உன் லைஃப்ல இந்த மாதிரி வேலையை நீ பார்க்கவே கூடாது. சரி சரி போது சக்தி. ஆளாளுக்கு பாக்குறவங்க அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ளீஸ் நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. இனி நான் ஜென்மத்துக்கு இந்த ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன், ப்ராமிஸ். என் கூட நீ இருக்கும்போது உன்னை அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன். வா, வந்து உட்காரு. உட்காரணுமா? ஆஹா, அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு கிளம்புங்க. ஏ லூசு, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உட்காருடி. ஏன் சக்தி? போக்காரு, இந்த மாமாவோட ட்ரீட்மெண்ட் அடி பார்த்தது இல்லல்ல, போய் உட்காரு. ஏய் சக்தி, இது என்னது? பியூர் ஆலிவ் ஆயில். இதை அப்படியே மாமா கையால தொட்டு தொட்டு உன் புண்ணுல போட்டேனா 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். என்ன சக்தி அப்படி பாக்குறீங்க? நான் என்ன அவ்வளோ அழகா இருக்கேனா? ஏ குதிரைவாடு, அழகுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நீதாண்டி. சும்மா ஒரு பேச்சு கேட்டா இப்படி சொல்றீங்க? போதும் போதும், ரொம்ப ஓவரா இருக்கு. மிதுவா மிதுவா. அச்சச்சோ, வலிக்குதா காரு? லைட்டா. ஏ குதிரைவாடு, இப்ப நீ ஏன் என்னை அப்படி பாக்குற? விட்டா சாப்பிட்டுருவ போல. என்னன்னே தெரியல சக்தி, உங்க மேல பாசம் பாசமா வருது. எதுக்குடி? 1 2 காரணம் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஐ லவ் யூ சக்தி. ஹே, என்ன காரு திடீர்னு? திடீர்னு இல்லையே, 3-4 மாசமா போயிட்டு தான் இருக்கு. ஹே காரு, ஒரு வாட்டி என்னைய அத்தான்னு கூப்பிடேன். போங்க சக்தி, திடீர்னு கேட்டா எப்படி? ஏய், ஒரு வாட்டி நீ கூப்பிடு ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஏய், எனக்காண்டியா ப்ளீஸ், இவ்வளோ தூரம் கேட்குறேன்ல. கதவை பப்பரப்பான்னு திறந்து போட்டு இந்த பிள்ளைங்க எங்கக்கா போச்சு? பூ மாதிரி வெளியில விளையாடிட்டு இருக்கா. இவ உள்ளதா இருப்பாளா இருக்கும், வா போய் பாக்கும். ஒருவேளை கதவை திறந்து போட்டு இந்த பிள்ளை துளசி கிட்ட போய் இருந்தாலும் இருக்கும். ஏ காரி, ஏ காரி. காரு காரு, காருக்குள்ள யாரு? எங்க மாமா நேரு. லட்சுமிக்கு அந்த பிள்ளைய பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனாவோ, இந்த பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏ காரு. அம்புஜித்த சின்ன பொண்ணு அக்கா வாய்ஸ் கேக்கு. ஐயோ ஆமா சக்தி. இந்தாமா, முதல்ல இந்த எண்ணெயை எப்படி நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? இருங்க. வேண்டாமா, அந்த அக்கா கிட்ட மாட்டினா என்னைய வச்சு செஞ்சிருவாங்க, நான் கிளம்புறேன். ஆமா, அத்தா அத்தான்னு இந்த பிள்ளை யாருக்கிட்டே பேசிட்டு இருந்துச்சே. அச்சச்சோ, போச்சு போச்சு, இதெல்லாம் அவங்க காதுல விழுந்துருச்சா? ஐயோ கடவுளே, எப்படி நம்ம சமாளிக்க?
என்னத்தான் உன்னை எண்ணித்தான் உடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான். சின்ன பொண்ணு இந்த பிள்ளை பாட்டு பாடிட்டு இருந்திருக்குடி. துளசிக்கு கல்யாணக்கெல்லாம் வந்துட்டேன், பாட்டெல்லாம் பின்றியம்மா. வாங்க அம்பச்சதா, சின்ன பொண்ணக்கா, கீதாக்கா வாங்க இருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அத்தா அத்தான்னு யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அத்தானா? அதெல்லாம் இல்லையே, பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். ஓஹோ, சரி சரி, நாங்க நம்பிட்டோம். போங்க, போய் ஒரு கிளாஸ் காபி போட்டு எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் நாங்க 3 பேர் வந்திருக்கோம். என்னக்கா சொல்றீங்க பாதுகாப்புக்கா? ஆமா ஆமா, பஞ்சி நெருப்பி பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? ஒண்ணும் புரியலையே, என்னக்கா ஆகும்? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்குமா, ஃபயர் ஆயிடும். அதுக்குதான் நாங்க 3 பேரும் பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். இவ்வளவு ஒருத்தி ஏடிக்கலாம், 2 பேரும் சும்மா இருங்கட்டி. அந்த பிள்ளைய ஒண்ணு புரியாம முழிச்சிட்டு இருக்கு, அதுகிட்ட போய் பஞ்சி நெருப்புனுக்கிட்டு. உங்க 2 பேருக்கு விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்ல. இருங்க அம்பச்சத்தை, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட அதெல்லாம் வேண்டாமா, இவ்வளவு உன்கிட்ட விளையாடுறாளுவோ. மதிய நட்டு வெயில் கொளுத்தி எடுக்குது, இவளுக்கு காப்பி கேக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ ஈரி. ஒத்தையில இருப்பியே, கொஞ்சம் பேசி துணைக்கு இருப்போமே தான் வந்தோம். சரிங்க தே, லெமன் பழம் இருக்கு, ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டா? அட வேண்டாமா, ஏ காரு அம்புஜக்கா அப்படிதான் சொல்லும். நீ போய் எடுத்துட்டு வா, நாங்களாம் குடிப்போம். இருங்கக்கா, ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்கு, ஜூஸ் போட்டு சில்லுன்னு எடுத்துட்டு வரேன். போமா, வெயில் மண்டைய பொழக்குது. எப்பா என்ன வைக்க, வெளியிலயும் காத்தாட இருக்க முடியல, வீட்டுக்குள்ளேயும் இப்படி வைக்க அடிக்க. ஆமாக்கா, லட்சுமிக்கா போய் நேரம் இருக்கும்ல. ஜாதகம் பார்த்து முடிச்சாச்சா என்னன்னு தெரியல, ஒரு போன் அடிச்சு பாருங்களேன். மெதுவா வரட்டும் கீதா, எப்படியும் கூட்டம்லாம் இருக்கும், என்ன செய்ய. மெதுவா பார்த்து எடுத்து வரட்டும். இந்நேரத்துக்கு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு இருக்கையில போன் அடிச்சு நம்ம தொல்லை கொடுக்க கூடாது. சோபி, இன்னும் இந்த ஒரே ஒரு வாய்தான் வாங்குடி. வேணாமா, சொன்ன கேளு, எனக்கு வயிறு ஃபுல் ஆயிட்டே, வீடு. ஒரு வாய் வாங்குடி, பாரு எவ்வளவு சாப்பாடு மிச்சம் வச்சிருக்கேனே. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணலாமா? இரு இரு, உங்க மேம்க்கு கால் பண்ணி சொல்றேன். மேம் கிட்ட சொல்லாத, திட்டுவாங்க. எனக்கு வேணாம், வாமிட் வருதுமா. நடிக்காத, அடிச்சேன்னு வையேன். வேணாம் எனக்கு. சக்தி மாமா இங்க பாரு. அஞ்சலி அவதான் வேணும்னு சொல்றல, வீடு ஏன் அவளை போட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்க? பசிச்சா தானா வந்து கேப்பா. யாரு இவளா? இந்த மேடம்க்கு பசியே எடுக்காது, நீ வேற சும்மா இரு. நீ இருக்கேன்னு தான் பாக்குறேன், இல்லனா அப்படியே 4 அடி போட்டிருப்பேன் இவளுக்கு. சும்மா சும்மா பிள்ளை மேல கை வைக்காத அஞ்சலி, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. நீயே பார்த்தலடா, சாப்பாடு கொடுத்தா ஒழுங்கா அமைதியா வாங்கி சாப்பிடுறாளா? ½ அன் ஹவர் என்னைய போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா. முடிஞ்சா நீ ஊட்டி பாரு பாப்போம். நான் சாப்பிடும்போது பக்கத்துல உட்கார வச்சு ஊட்டிக்கிறேன், நீ முதல்ல அந்த சாப்பாடை கொண்டு போய் வை. சின்ன குழந்தைய போட்டு மிரட்டிட்டு இருக்கா. என்ன பார்த்தா மாமாக்கும் மருமகளுக்கும் எப்படி தெரியுது? என்ன என்ன முறைப்பு, போமா போ. இந்த முறைக்கிற வேலை, புருவத்தை தூக்கி பாக்குற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, அதெல்லாம் மாமாவோட வச்சுக்கோ. இங்க வந்து சைலண்டா இருக்கணும் பாத்துக்க. என்னடி கை தட்டிட்டு இருக்க? என்ன உனக்கு நக்கலா? பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே குளிர் விட்டு போச்சோ உன்ன? ஏ சோபி, மாமா கிட்ட ஓடி வந்துரு, இல்லன்னா அடிச்சிருவா. ஏமா ஏமா இவ்வளவு நேரம் ஜோசியர் என்ன சொன்னாங்க? எத்தனை டைம் கால் பண்ணேன், ஒரு வாட்டியாவது அட்டன் பண்றியாமா? உனக்குலாம் எதுக்கு போனு? ஈரு சக்தி உட்காந்துட்டு பேசுறேன், என்ன அவசரப்படுறான்? சொல்லுமா, என்னாச்சு? உனக்குலாம் எதுக்கு போனு? தலையை சுத்தி தூர போடு. எத்தனை வாட்டி கால் பண்றது? எப்பா நீ போன் அடிக்கையில பஸ்ல வந்துட்டு இருந்தேன், அம்புட்டு கூட்டம் பஸ்ல. போனையும் பைக்குள்ள போட்டிருந்தேன், எங்கோடி எடுக்க முடியும்? நீ போன் அடிச்சு சத்தமே கேட்கல. 15 வாட்டி உனக்கு கால் பண்ணிருக்கேம்மா. பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா அந்த போன் எடுத்து பார்க்க வேண்டியதானே? பஸ்ஸை விட்டு இறங்கினதும் வீட்டுக்கு தான் நடந்து வர போறேன், என்னத்துக்கு போன் எடுத்து பார்க்கணும்? ஏமா ஜோசியர் என்ன சொன்னாங்க? தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டியா? அதை முதல்ல சொல்லு. சக்திக்கு இதை நினைச்சு நினைச்சு மண்டையே வெடிச்சிரும் போல, அப்பல இருந்து புலம்பிட்டு இருந்தான். இந்த விஷயத்தை எப்படி சொல்லனே தெரியல அஞ்சலி, வருத்தமா தான் இருக்கு எனக்கும். ஏமா ஜாதகம் பக்கம் போன இடத்துல என்ன சொன்னாங்க? எத்தனை பொருத்தம் சரியா இருக்குன்னு சொன்னாங்க. 2 பேரும் ராசி ஒத்து போச்சா? இல்லம் டி, 2 பேரும் ராசி நட்சத்திரமும் ஒத்து போல. 2 பேத்துக்கு இம்மி அளவுக்கு கூட பொருத்தம் இல்லைன்ட்டா ஓட்டி. இவைய 2 பேத்துக்கும் கல்யாணம் கட்டி வச்சா பண கஷ்டம் மன கஷ்டம்னு குடும்பத்துல எல்லா கஷ்டமும் வருமா. ஐயோ என்னம்மா சொல்ற? வேற ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாமாமா? ஆமாம்மா, சக்தி சொல்றது சரிதான். நாளைக்கு டவுனுக்கு போய் வேற ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துட்டு வருவோம்.
எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் இதையே தானே சொல்ல போறாங்க, என்ன செய்ய? அதுக்கு என்னம்மா செய்ய சொல்ற? எல்லாரும் என்ன ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்தா காதலிக்காவோ? காதலிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் பொருத்தம்லாம் பார்த்துக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் மூட நம்பிக்கை தான். இல்லடி, அவரு கட்டம் சரியில்லைங்காரு, அதனால எனக்கு என்னவோ பயமா இருக்கு. சும்மா கடமா, கட்டம் சரியில்லை வட்டம் சரியில்லைன்னு அதெல்லாம் எல்லாம் சரியா தான் இருக்கும். பாவம் தம்பி மனசை இப்படி ஃபீல் பண்ண வைக்காத. நாளைக்கு பெரிய பிரச்சனையே வந்துட்டுனா என்ன செய்ய? அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு நினைக்கேன். ஏம்மா ஏமா இப்படி மாத்தி மாத்தி பேசிய நீ நோக்கடிக்கிற? போதும், கொஞ்ச நேரம் வாயை மூடுமா. அப்ப நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்குலாம் தேதி குறிச்சிட்டு வரலையா? இல்ல அஞ்சலி, என்னை என்ன செய்ய சொல்ற? இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்காமா? சொல்லு, அதை வேணா கேட்டு செய்வோம். ஒரு பரிகாரமும் இல்லை. ஒரு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கிட்டா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறையுமா? நீ என்ன சொல்ற சக்தி? 5 வருஷம் அவ காத்திருப்பாளா? நான் எத்தனை வருஷம் வேணாலும் காருக்காண்டி காத்திருப்பேம்மா. ஆனா அவங்க வீட்டுல இதை பத்தி ஒத்துக்கணும்ல. டேய், என்னடா சொல்ற? காத்துட்டு இருக்க போறியா? இப்பவே ஏஜ் 29. இதுதான் உனக்கு மேரேஜ் பண்றதுக்கான கரெக்டான ஏஜ். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போலாம் 40-45 வயசுக்கு மேலே தான் கல்யாணமே பண்ணுறாங்க. ஐயோ, என்ன செய்ய? எனக்கு தலையே வெடிக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனையா வருது? ச்சே, இந்த விஷயத்தை காரு எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. சரிப்பா சக்தி, அப்போ வருத்தப்படாத. ஃபாரினுக்கு கிளம்புற வழியை பாரு. இப்ப சம்பாதிச்சாதான் சம்பாதிக்க முடியும். எம்மா, கொஞ்ச நேரம் உன் வாயை திறக்காம இரு. அவனே இப்ப என்ன நிலைமையில இருக்கான் பாவம்மா அவன். எம்மா, உனக்கு பைத்தியம் எது பிடிச்சிருக்கா? தலையில ஏதோ அடிபட்டுருச்சாமா? இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இவன் இப்படி மூஞ்சி வச்சிருந்தாலே பார்க்க சிரிப்பா வருது அஞ்சலி. எம்மா, தம்பியை கஷ்டப்படுத்தி பார்க்காத, அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அட அடங்குட்டி, பெருசா வந்துட்டா. முதல்ல சக்தி எனக்கு மவன், அதுக்கப்புறம் தான் உனக்கு தொம்பி. பெத்த பையன் கவலையோட உட்கார்ந்துருக்கான், இப்படி பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. நீலாம் ஒரு தாயா? பேய். ஆச்சி, நீ பேய். சோப்பி, உங்க அம்மா மூஞ்ச பாரு, அப்படியே காஞ்சனா பேயாட்டு தான் இருக்கா. இதுல இவ என்னைய பேயுங்க பாரு. எம்மா, போது, வாய மூடு. முதல்ல அவனை சமாதானப்படுத்து. அச்சச்சோ, என் அவன் மூஞ்சி ரொம்பட சுருங்கி போயிட்டு. ஏல சக்தி, அம்மா மூஞ்சி பாருல. ஏம்மா, என்னைய கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடு. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஏன் அம்மா மூஞ்சி பாரு. என்னம்மா? இங்கே இரு. சித்திரை 18 நிச்சயதார்த்தம், வைகாசி 5 கல்யாணம். போறமாப்பா ராசா? ஏம்மா, என்னம்மா சொல்ற? அப்பள சொன்னது வெறும் டூப்பு. இப்ப சொன்ன பாத்தியா, அதுதான் உண்மை. உனக்கும் காரணியாவுக்கும் நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், 10 பொருத்தமும் பக்காவா இருக்கான். எம்மா, அப்ப இவ்வளவு நேரம் எங்ககிட்ட நீ விளையாண்டியா? ஆமாடி, இந்த பையன் என்ன பாடுபடுத்திருப்பான். அதுக்குதான் நானும் இவனை கொஞ்ச நேரம் சுத்தல விட்டு பாப்பமேன்னு பார்த்தேன். ஐயோ அம்மா, ஒரு நிமிஷத்துல என் இதயமே வெடிச்சிட்டு போனி. லவ் யூமா. மிட்டுல ஏம்மா, அது மீட்டுமா? பாட்டி, எனக்கு எது வாயில வருதோ அதை தான் சொல்லுவேன். சரி சரி, இங்க பாரியா, இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அங்க சுத்தினேன் இங்க சுத்தினேன்னு அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. இனிமே கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை தான் பார்க்கணும். சரிம்மா, கல்யாண செலவுலாம் நம்ம தானே பண்ண போறோம். ஒரு நோட்டு போட்டு என்னென்ன பண்ணணும், எது எதுக்கு எவ்வளவு செலவாகும் எல்லாம் எழுதி வச்சிருவோம். ஆமா அஞ்சலி, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா லேசா இருக்கும்ல. ஏம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா? நடக்கும் ராசா. என் தங்க மகனுக்கு என்ன குறைச்சல்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். சக்தி, அப்ப கல்யாணத்துக்கு 1 மாசம் தான் இருக்கு. எங்கேயும் வெளியில சுத்தாத. அம்மா சொன்ன மாதிரி அம்மா பேச்ச கேட்டு வீட்டுல இரு. எப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இனி ஒவ்வொரு வேலையா எடுத்து போட்டு செய்வோம் லட்சுமி, நல்லபடியா முடிஞ்சிரும். ஆமா, நாங்களாம் கூட இருக்கோம்ல, எல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம். காருக்கு ஒரு 25 பவுன் போல இருக்கு அம்புஜம். மாப்பிள்ளை வீட்டில் இன்னும் 30 பவுன் போடுறதா சொல்லியிருக்கு. மாறி மாப்பிள்ளைக்கு 5 பவுன் போடுறதா இருக்கு. ஐயோ, இவங்க வேற ஃபோன் அடிக்கிறாங்களே. சரி, போய் என்னன்னு கேட்போம். காரு கொஞ்சம் வேலை பார்த்து துட்டு சேர்த்து வச்சிருக்கா. மாறி என் வீட்டுக்காரரு வெளியில ஒரு 3 லட்சம் கேட்டிருக்காரு. அது பெரட்டி தந்துருவேன் இருக்காரு. ஒன்னும் கவலைப்படாத லட்சுமி, கடவுள் எல்லாத்தையும் சரியா நடத்தி கொடுப்பாரு.
ஆமா லட்சுமி அக்கா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, கடவுள் இதுக்கும் ஏதாவது வழி வச்சிருப்பாரு. அதனால நீங்க ரொம்ப போட்டு யோசிக்காம இருங்க. லட்சுமி, நம்மளுக்கு குழு பணம் வரும்ல, என் குழுதை நீயே எடுத்துக்கோ. அப்புறம் ஏற்கனவே என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வச்சிருந்தல்ல, அதுவும் சேர்த்து தந்துடுறேம்மா. அம்புஜோ, நீ சொன்னதே போதும். குழு பணம் எடுத்து சோனிக்கு இந்த வருஷம் காலேஜ் ஃபீஸை கட்டிரு. அதுக்கு தனியா ரெடி பண்ணி வச்சிருக்க லட்சுமி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுனாலும் பார்த்துக்கலாம். காரு கல்யாணத்துக்கு எங்க அம்மையும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்காளாம், தாரேன் இருக்கா. எப்படியும் 1 லட்சம் போல சேர்த்து வச்சிருப்பா. மாறி இந்த பிள்ளைக்கு 2 பவுன் செயினுக்கு வேற சீட்டு போட்டு வச்சிருக்கா. எல்லாம் சேர்த்து வந்துரும் தான் நினைக்கேன். அப்புறம் என்ன லட்சுமி அக்கா, அழகா 35 பவுன் தான் சேர்ந்துருமே. கல்யாணத்துக்கு செலவும் வடிவக்கா தானே பார்க்க போறாவோ. அப்புறம் என்ன, எப்படியாவது உருட்டி பரட்டி சமாளிச்சிடலாம். அட ஆமா லட்சுமி அக்கா, அதுக்கப்புறம் சீர் ஜாமான் வாங்கணும், அவ்வளவுதானே. கட்டில மெத்த வாங்காதீங்க, ஏற்கனவே புதுசு அப்படியே பார்சல் உழைக்காம நான் வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, அது பொங்கல் போட்டியில விளையாண்டு ஜெயிச்சது தானே. ஆமாக்கா, போட்டியில ஜெயிச்சதும் லட்சுமி அக்கா கிட்ட சொல்ல தானே செஞ்சேன், கட்டில மெத்த வாங்காதீங்க, காரு கல்யாணத்துக்கு இதே எடுத்துக்கலான்னு. இன்னுமா சின்ன பொண்ணு அதை ஞாபகம் வச்சு புதுசா பத்திரப்படுத்தி வச்சிருக்க? ஆமா, சொன்ன சொல் தவற மாட்டாலும் இந்த சின்ன பொண்ணே. போன் வருதே, யார் அம்பிச்சக்கா? உமாளுக்கு அம்மா தான் போன் இருக்காவோ, இருட்டி என்னன்னு கேப்போம். பேசுங்க பேசுங்க. எக்கா சொல்லுங்க. ஐயோ, ரொம்பவா வலி வந்துட்டு? அழுதுட்டு கிடக்காளா? இருங்க வாரேன். வைங்கக்கா, பயப்படாதீங்க. இந்த உடனே கிளம்பி வாரோம். என்னாச்சு அம்புஜம்? லட்சுமி, உமாளுக்கு வயிறு வலி வந்துட்டா, அழுதுட்டு கிடக்கலாம். என்ன சொல்றீங்க? அவளுக்கு டெலிவரிக்கு தான் இன்னும் 5 நாள் இருக்கே. முன்ன பின்ன இருக்கும்ல கீதா, என்னன்னு தெரியல, வா போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க அம்புஜக்கா போவோம், நம்ம கூட இருந்தாவது இந்த உம்மி பயப்படாம இருப்பா. கடவுளே, உமாளுக்கு சோகப்பிரசவமா ஆகணும். அம்புஜோ, நீ என்னன்னு போய் பாரு. அம்புஜோ, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு போன் அடின்னு. நான் மாட்டுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு வரேன். சரி லட்சுமி, அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு போன் அடிக்கேன். அப்படியே முருகா, குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்ப்பா. நீ கூடயே இருந்து அந்த பிள்ளைய பாத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ மக்களே. ஏம்மா, நல்லா வலிக்குமா? ஏன் உமா, ரொம்பவா வயிறு வலிக்கு? ஆமா அம்புஜக்கா. எவ்வளவு நேரமா இருக்கு உமா? ஒரு 10 நிமிஷமா ரொம்ப வலிக்குக்கா. சரி சரி, பயப்படாத. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். உமா, உனக்கு யூரின் போகணுங்கிற சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, ஆனா நல்ல வலிக்கு. உமா, உனக்கு இடுப்புக்கு பின்னாடி வலிக்கா இல்ல முன்னாடி வலிக்கா? பின்னாடிலாம் வலி இல்ல அம்புஜக்கா, வயிறு தான் நல்ல வலிக்கு. தாங்க முடியலக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, சரியாயிரும். ஏக்கா, பிரசவ வலி இல்ல, இது பொய் வலியா தான் இருக்கும். எனக்கும் அப்படிதாம்மா தோணுது, ஆனா மனசு கேட்க மாட்டுக்கே. பிரசவ வலியா இருந்தா முதுகு தானக்கா ரொம்ப வலிக்கும். அதை இப்படிலாம் உட்காந்து தாங்கிட்டு இருப்பாளா? இந்நேரம் கத்தி இருப்பாளே. நீங்க பயப்படாதீங்கம்மா, எல்லாம் நீங்க தான் தைரியமா இருந்து பார்க்கணும். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அம்புஜம், என் கூடயே நில்ல. இருப்பேன்க்கா, உங்களை விட்டு எங்க போறேன்? ஏன் மேகலக்கா, நீங்க பயப்படுறத பார்த்து தான் உமா பயந்துட்டு இருக்கான்னு நினைக்கேன். தைரியமா இருங்கம்மா, கூடிய சீக்கிரத்துல பேரப்புல வரப்போறான், அதை கொஞ்சிறதுக்கு தெம்பு வேண்டாமா? சரி சின்ன பொண்ணு, நீங்களும் வர்றதுக்கு முன்னாடி என் மக அழுகையே பார்த்தனா, ஐயோ எனக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அடுக்கலைக்கு வாங்கக்கா, தேவையான பொருள் எல்லாம் எடுத்து தாங்க, ஒரு கசாயம் வச்சு தரேன். வா அம்புஜம். ஏட்டி உம்மி, சீக்கிரத்துல உனக்கு பாப்பா வரப்போகுது. ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஏப்பா, முடியல கீதாக்கா. ரொம்ப வலிக்குதோ உமா? சே, உனைய பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏட்டி, அவளையே வழியில பேச முடியாம இருக்கா, சித்த நேரம் உட்காருவோம், இரி, அவள்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காத. அதுவும் சரிதான், வாங்க கீதாக்கா இருக்கும். கீதாக்கா, என்ன உமா, என்ன சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கக்கா. சொல்லுட்டி, அதுக்கு தானே வந்திருக்கோம். ஏம்மா, பெட்ரூம்ல ஒரு பேக் வச்சிருப்பேன்க்கா, அதுக்கிட்டே ஃபைல் எல்லாம் வச்சிருப்பேன். அதை எடுத்து பேக்கில் வச்சுட்டு எனக்கு ஒரு 4 புது நைட்டி வாங்கி வச்சிருக்கீங்கக்கா, அதையும் எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரு கபோர்டில் வச்சிருப்பேன்க்கா. அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்களேன். சரி உமா, நீ பேச வேண்டாம், அமைதியா இரு. ரொம்ப மூச்சு வாங்குது பாருட்டி, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நான் போய் உங்க அம்மாட்ட கேட்டு எடுத்து வைக்கேன், சரியா? கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துரு. சீக்கிரம்க்கா. வா சின்ன பொண்ணு, உமாக்கு பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்.
ஆட்டுங்க. இந்த உமா இந்த கசாயத்தை குடி. என்ன கசாயங்கா? மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்து போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரை கிளாஸ் ஆக்கி கொண்டு வந்திருக்கேன். ஏம்மா கொஞ்சம் பரவாயில்லக்கா வயிறு வலி. உமா அம்மா சொன்னோம்ல இது பொய் வலி. பிரசவத்துக்கு இன்னும் 5 நாள் இருக்குல்ல, பொறுத்து இருந்து பார்ப்போம். அவளை தனியா எங்கேயும் விட்டுறாதீங்க, கூடவே இருங்க. ஆட்டோ அம்புஜம் இந்த வழியே தாங்க மாட்டுக்கா. பிரசவ வழியெல்லாம் வந்துட்டுனா என்ன செய்வாளோ புள்ள. அதையெல்லாம் கடவுள் கூட இருந்து பார்த்து பாரு, நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க. இப்ப எப்படி இருக்குமா? இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குக்கா, வயிறு வலி இல்ல. இங்க பாரு, பிரசவ வலி வந்துச்சுன்னு வையேன், பின்னாடி முதுகு இடுப்பு வயிறு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரட்டு எடுக்கும். நல்ல வலி எடுக்கும், அதுதான் பிரசவ வலி. அந்த மாதிரி வலி உனக்கு வந்துச்சுன்னா உடனே எங்ககிட்ட சொல்லிரு. அப்பதான் நாங்களும் முன்னேற்பாடா இருந்து பத்திரமா உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக முடியும். சரிக்கா, அப்படி வலிச்சதுன்னா உடனே சொல்லிடுறேங்க்கா. சரிம்மா, நீ எதுக்கு எடுத்தாலும் பயப்படாத. பயந்தா வேலைக்காவாது, தைரியமா இருக்கணும். உன் மூலமா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரப்போகுது. அப்ப நீ எவ்வளவு பொறுப்பா தைரியமா இருக்கணும். எதனாலும் ஒரு கை பாத்துரலாம், வலி வந்தா பல்ல கடிச்சிட்டு ஈரி. சரிங்க அம்புஜக்கா. வலி விடுங்க. என்னக்கா இங்கேயே கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா உமா, எது எடுத்து வைக்க டவுட்டா இருந்துச்சு, அந்த ஆளதான் தூக்கிட்டு வந்துட்டோம். ஏட்டி உம்மி மூஞ்சில கொஞ்சம் தெளிச்சல் தெரியுதே, வயிறு வலி குறைஞ்சிட்டா? ஆமா சின்ன பொண்ணு, அம்புஜக்கா கசாயம் வச்சு கொடுத்தாங்க, குடிச்சேனா இப்ப லேசா பரவாயில்ல. அப்ப இது பிரசவ வலி இல்லையா? இது சூட்டு வலியா இருக்கும் போல. இங்கே இருமா, இது உன் பிள்ளைக்குள்ள துணி, இது உனக்கு ட்ரெஸ், எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன் சரியா? உமா அம்மா நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, அங்க போய் தேடிக்கிட்டு இருக்க கூடாது. சரிம்மா, எடுத்து வைங்க பாக்கேன். ஹாஸ்பிடல் ஃபைல்லாம் தனியா ஒரு கவர்ல வச்சிருக்கேன், அத சூட் கேஸ்ல வைக்காதீங்க, கையிலே வச்சுக்கோங்க. திடீர்னு வலி வந்து கூட்டு போனோம்னா மொதல் ரிப்போர்ட்டை தான் கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் பிரசவம் பார்ப்பாங்க. அதனால எப்பவுமே ரிப்போர்ட்டை கையிலேயே வச்சுக்கோங்க. ஆட்டுமா, அப்ப கையிலே வச்சுக்கிறேன், தந்துரு. ஏக்கா என்ன அவசரம், அங்க பெட்ல வச்சிருக்கேன்க்கா, ஆஸ்பத்திரிக்கு போகும்போது கொண்டு போனா போறோம். சரிம்மா, மறந்துடக்கூடாது, இந்த பெட்டிக்கிட்டே வச்சிருங்க. ஆட்டும். உமா இந்த பெட்டு பார்க்கையிலேயே ஆசையா இருக்குட்டி, என் சைஸுக்கு இந்த மாதிரி கிடைக்குமா? சின்ன பொண்ணு, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சிருக்கிறதுனால நீ ஒண்ணு சின்ன பொண்ணா ஆயிர மாட்டேடி. 7 கழுத வயசாயிட்டு குழந்தைக்கு தூங்குற பெட் வேணுமா? மூஞ்சி பாரு. ஏக்கா பார்க்க ஆசையா இருக்குக்கா. சின்ன பொண்ணு, உனக்கு ஆசையா இருந்தா நீ ஒரு பிள்ளை பெத்துக்கோட்டி. உனக்கு இந்த மாதிரி பெட் நான் வாங்கி தரேன். குழந்தைங்க பொருளெல்லாம் பார்த்த உடனே எனக்கே பெரிய ஆசை வந்துட்டுக்கா. எப்படியாச்சும் நானும் கூடி சீக்கிரத்துல ஒரு பிள்ளையை பெத்துக்க போறேன். போடு அட்ரஸ் அக்க. இப்பதான் சின்ன பொண்ணு ஒரு உருப்படியான முடிவு எடுத்திருக்கேன். சீக்கிரம் ஒரு பிள்ளையை பெத்துக்க வழிய பாரு. ஏன்னா நம்ம குரூப்லயே நீ தான் எந்த கவலை இல்லாம சுத்திட்டு இருக்க. ஓஹோ, என்னைய பார்க்க உங்களுக்கு பொறாமையா இருக்கோ? பொறாமலாம் இல்லடி, லைட்டா பொறாமதான். மேகலக்கா, கிருஷ்ணா தம்பி எப்ப வருவான்? மருமவனுக்கு அப்பளையே போன் அடிச்சாச்சு, வந்துட்டு தான் இருக்காரா அம்புஜம். இப்ப இவளுக்கு வயிறு வலி போயிட்டு மருமவனை திருப்பி மறுபடியும் ஆபீஸ்க்கு போக சொல்லணும். ஏட்டி உமா, இது என்ன உன் பிள்ளைக்கு குட்டியோடி ஷூ வாங்கி வச்சிருக்க? ஆமா சின்ன பொண்ணு, நல்லா இருக்கலாம், அதையும் பெட்டிக்குள்ள வைங்க. ஏன் உமா, ஆஸ்பத்திரியை விட்டு வீட்டுக்கு வரையில உன் பிள்ளை ஷூ போட்டு நடந்தா வரப்போகுது? நடந்துலாம் வராதுடி, ஒரு ஆசைக்கு வாங்கி வச்சேன். கடைக்கு ட்ரெஸ் வாங்க போச்சுல, பார்க்க ஆசையா இருந்துச்சு. அழகா இருக்கு பாத்தியா, நல்ல பஞ்சு போல சாஃப்டா புசு புசுன்னு இருக்கு. எப்படிதான் இதெல்லாம் ரெடி பண்றாவளோ? உமா, இந்த ட்ரெஸ் வைக்கிட்டா? உங்களுக்கு எது வைக்கணும்னு தோணுதோ வைங்கக்கா, என்கிட்டயே ஏன் கேக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க. ஏன் உமா, பிள்ளை பெத்துக்க போறது நீ, அப்போ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா தானே நாங்க எடுத்து வைக்க முடியும். எல்லாம் எனக்கு பிடிச்ச போய் தான் சின்ன பொண்ணு வாங்கினேன், சும்மா எடுத்து வைங்க. உமா ஒரு ரீல்ஸ் எடுப்போம் டி, போஸ் கொடு, வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ராகமா பாட்டு படிச்சுட்டே இரு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன பொண்ணு இதெல்லாம் விளையாடாதடி, அவளே இப்பதான் வயிறு வலி சரியாயி கொஞ்சம் உட்கார்ந்துருக்கா. அட அம்புஜக்கா, இதெல்லாம் ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்றேன். என்ன மீம்ஸோ? அட அம்புஜக்கா, மீம்ஸ் இல்லக்கா மெமரிஸ்.
நம்மளுக்கு பிற்காலத்துல இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல காமெடியா இருக்கும். ஆமா, இந்த தருணம் திரும்ப கிடைக்குமா சொல்லுங்க. உம்மி, நீ ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணு, நான் வீடியோ எடுத்து வைக்கேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லணும்? ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது, ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்துறாளுவோ. ஏன் அம்புச்சக்கா அமைதியா இருங்க. உமா, நீ ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுதே. ஏன் சின்ன பொண்ணு சிரிக்கிற? கீதாக்கா அவ கூட சேர்ந்து நீங்களும் இப்படி சிரிக்காருங்க. ஏ உமா, குழந்தை பிறக்க போகுதுன்னு இப்படி மூஞ்சி சிரிச்ச மணிக்கு வச்சு சொல்லிட்டு இருக்க? ஆமா உமா, இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பா வயிறு வலிக்கும் போது. நல்ல மூஞ்சி ஒரு எமோஷனலா வச்சுட்டு ஒரு ஃபீலிங்ஸ் கொண்டு வா. இப்படி இருக்கட்டுமாக்கா? ஆத்தாடி படும் பயங்கரமா இருக்கு. உமா, மூஞ்சி நல்ல சேடா வை உமா. ஒரு உணர்ச்சி உள்ள இருந்து அப்படியே வெளியில வரணும். சூப்பர் சூப்பர், இப்பதான் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்லு உமா. ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ அம்மா ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ ஆ அம்மா ஆ குழந்தை பிறக்க போகுது. உமானோ நல்லா நடிக்கிற. ராகமா பாடு. ஐயோ அம்புச்சுக்கா என்னால முடியல. அம்மா அம்மா ஏம்மா பாத்துக்கிட்டே இருக்காதம்மா, நிஜமாவே வலிக்குது. ஆத்தாடி நான் என்ன பண்ணுவேன்? உமா நான் சொன்ன மாதிரி குறுக்கெல்லாம் வலிக்குதா உமா? ஆமா அம்புச்சுக்கா, தாங்கவே முடியலக்கா. வயிறு குறுக்கு, முதுகுல இருந்து எல்லாமே வலிக்குதுக்கா. அப்ப இது கன்ஃபார்மா பிரசவ வலிதான். ஏன் அம்பாலன்ஸ்க்கு போனடிங்க, அம்பாலன்ஸ்க்கு போனடிங்க. ஏடி கீதா, அம்பாலன்ஸ்க்கு போனடிச்சு கூப்பிடு. என்னாச்சு? வயிறு வலி எப்படி இருக்கு? ஆம்புலன்ஸ்க்குலாம் போன் அடிக்க வேண்டாம், நான் கார் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கிருஷ்ணா வந்துட்டியாப்பா? ஏங்க ரொம்ப வலிக்குதுங்க, என் பக்கத்துலயே இருங்கங்க. பயப்படாத உமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. மெதுவா வா, உன்னை கார்ல உட்கார வைக்கேன். ஏம்மா ஏம்மா பாத்ரூம் கூட்டு போமா. மெதுவா எந்திரிச்சு வாட்டி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். ஆமா உமா, கொஞ்சம் தைரியமா இரு, பயப்படாத. வா மெதுவா எந்திரிச்சு வா. சின்ன பொண்ணு, நீ எதுக்கடி வாயை பிளந்துட்டு இருக்க? எல்லாத்தையும் தூக்கி உள்ள வை. நாலு முடி உமா பாவம். பொண்ணா பிறந்தாலே இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆவணி சின்ன பொண்ணு, அதை பெருசா எடுத்துக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உமா கையில அழகா ஒரு குழந்தை இருக்கும். அவ பிள்ளை மூஞ்ச பார்த்த உடனே இந்த வழியெல்லாம் பறந்து போயிரும். நீ அதெல்லாம் போட்டு நினைக்காத, எல்லாத்தையும் எடுத்து வை. வா கிளம்புவோம். சரிக்கா. இந்தா உமா, இந்த துண்டை மேல போட்டுக்கோ, மெதுவா இறங்கி வா. வா வா, ஒண்ணு இல்ல, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம், கொஞ்சம் பொறுத்துக்கோ. முடியலக்கா, சீக்கிரம் கூட்டு போங்க.